கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் நீங்கள் யாவரும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களேயானால் நன்மை குறைபடாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஒரு தலைப்பின் கீழே தேவ செய்தியை பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் விசேஷித்த சந்ததிகள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளில் வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம். இந்த வாரம் இந்த யூடியூப்லியாக இந்த செய்தி கேட்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கேட்கக்கூடிய செய்தியின் ஆசீர்வாதங்கள் அப்படியே எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும்பா. இந்த யூடியூபிலையும் தொடர்ந்து வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆசீர்வாதமாக இந்த யூடியூபிலையும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழிநடத்தும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சகல ஜாதி என்று இருக்கிறது. நான் அது ஜாதி என்றல்ல, ஜனங்கள் என்று தான் சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்ததி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்று இருக்கிறார். அவருடைய மகன் அடுத்து ஈசாக்கு என்று வருகிறார். அடுத்து யாக்கோபு என்று வருகிறார். ஆக அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் அவருடைய பேர் சொல்லும்படியாக அவர்கள் வாரிசுகள் உருவாகிறார்கள். இந்த வாரிசுகள் தொடர்ந்து உருவாகிறது தான் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நபர் ஒரு விசேஷித்தமானவராய் காணப்படுகிறாரோ அவர் வைத்து அந்த சந்ததி என்று சொல்லலாம். உதாரணமாக ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஒரு கண் மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சொல்லும் பொழுது இந்த தெருவில் இந்த கண் மருத்துவராக இருந்தாரே அவருடைய பிள்ளைகள் தான் இவர்கள். ஆக நான் இப்படி சொல்லுகிறோம். இதுதான் சந்ததி. இப்படி சொல்வதுதான் சந்ததி. ஆக ஒருவரை மையப்படுத்தி அடையாளப்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய வழித்தோன்றல்கள் தான் சந்ததி என்று பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமின் சந்ததியை குறித்து தேவன் சொல்லுகிறார். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆக ஆபிரகாம் என்பவன் ஒரு விசேஷித்தவனாயிருக்கிறான். ஏன் அவனுடைய அப்பாவிடத்திலிருந்து சந்ததி தொடங்கவில்லை? அவன் ஒரு விசேஷித்த எந்த விதமான காரியங்களும் காணப்படவில்லை ஆபிரகாமுடைய தகப்பனிடத்தில். ஆனால் ஆபிரகாம் என்ற ஒருவனை தொடங்கும் பொழுது அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாக
அவன் இருக்கிறான். அப்ப தொடங்குகிறது, அங்கேதான் தொடங்குகிறது சந்ததி என்ற ஒன்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் ஆபிரகாமின் சந்ததியிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியின் தேசத்திலே நான் அவருக்கு எல்லா இடங்களையும் நான் தருவேன். உன் சந்ததி மூலமாக இந்த பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆபிரகாமின் சந்ததி இல்லாத தேசம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய காலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஏதோ ஒரு நாடு, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிலே கண்டிப்பாக ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள் இருப்பார்கள். ஏன்னா தேவ வாக்கு தத்தம், தேவ வார்த்தை அதுதான். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே, உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறை வரைக்கும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நான் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னுடைய வழி தோன்றல்களான அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் பலுகி பெருக பண்ணுவேன், சகல தேசங்களுக்கும் பரவி இருப்பார்கள். ஒரு உடன்படிக்கையை தேவன் அங்கே செய்கிறார் ஆபிரகாமிடத்தில் அவன் சந்ததியை வைத்து. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து, இவனுக்கென்று ஒரு ஊர் உண்டு, இவன் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் சொன்னபடியினாலே தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு விட்டு ஊரை விட்டு கடந்து வந்து விட்டான். தேவன் சொல்லுகிற இடத்துக்கு தேவன் காட்டிய இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாந்தரையான சமவெளி. அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், இங்க எல்லாம் சந்ததிக்கு உனக்கு பின்னாடி வரப்போற உன் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி வருகிற எல்லா சந்ததிக்கும் இதை நான் கொடுப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். அவங்களுக்கு இதை கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, நான் அவர்களுக்கு என்றென்றைக்கும் நான் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு எப்பொழுதும் தேவனாக இருக்க வேண்டும். அது எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் வரும் என் சந்ததிக்கும் அவர் தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆக ஆபிரகாமின் சந்ததி என்ற ஒன்று அங்கே தொடங்குகிறது. அந்த சந்ததிகள் காணப்படுகிறது. அதே போல உலகத்திலே தேவன் பலவித சந்ததிகளை வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே பலவித சந்ததிகளை தேவன் சொல்லுகிறார்.
ஒரு குணாதிசயங்களை வைத்து அதன் அடிப்படையிலே அவங்களுடைய தலைமையின் கீழே ஒரு சந்ததியை தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சந்ததியை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சந்ததி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனின் சந்ததி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனின் சந்ததி. இந்த சந்ததி என்ன செய்யும் என்று சொன்னால், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அப்பனா இந்த இந்தியா முழுவதையும் நான் சுதந்தரித்துக் கொள்வேனா? அப்படி அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய சந்ததி இந்த பூமியிலே ஒரு வீடு கட்டுவதற்குரிய ஒரு இடம், நிலம் அல்லது ஒரு வயல்வெளி விதை விதைத்து பயிர் செய்டுவதற்காக இப்படி ஒரு பூமியை சுதந்தரித்துக் கொள்வது, ஆக சொந்தமாக்கிக் கொள்வது, அதை தான் பார்க்கிறோம். சங்கீதம் 25 அதிகாரம் 12 13 வசனம். சங்கீதம் 25 12 13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆக ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை சுதந்தரிக்கலாம், அல்லது 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை சுதந்தரிக்கலாம் இன்றைய காலகட்டத்தில், அல்லது 2 பிளாட்டுகள் 4800 சதுரடி சுதந்தரிக்கலாம், அல்லது 1 ஏக்கர் 2 ஏக்கர் பயிரிடுகிற அளவுக்கு நிலங்களை வாங்கலாம். இப்படி சுதந்தரிக்கிறதான ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. ஆக இன்றைக்கு நாம் வீடு கட்டி வைக்கிறோம். யார்? நம்ம மட்டும் குடியிருக்கிறதுக்காகவா? நமக்கு அப்புறம் இந்த வீடு இடிஞ்சு போகுமா? கிடையாது. நாம் பார்த்து பார்த்து கட்டுகிற வீடு நமக்கு பின்வரும் நம்முடைய பிள்ளைகள் 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 என்று வருகிற சந்ததிக்காக நாம் வைத்து போகிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி தான் இந்த பூமியிலே இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 19 அதிகாரம் 9 வசனம். சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது சுத்தமானது, என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த பயத்தில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது. அது சுத்தமான ஒன்று. கர்த்தருக்கு பயப்படுதல். 1 சாமுவேலின் புத்தகம் 12 அதிகாரம் 14 வசனம். 1 சாமுவேல் 12:14. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். அப்ப கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும். நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும்.
தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்து ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனமண்ணி உன் தேவனாகி கர்த்தருக்கு பயப்படுவாயாக. உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, நரைத்து போன முடி உள்ளவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? வயது முதிர்ந்தவர்கள், நரைமுடி உள்ளவர்களுக்கு முன்பாக பயபக்தியோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, மதிக்கிற வாழ்க்கை. இன்றைய நிலையில் சொல்ல வேண்டுமானால் அவர்களை கனம் பண்ணுகிறது, அவர்களை மதிக்கிறது. அதுதான் இங்கே பார்க்கிறோம். உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். நான் கர்த்தர்ப்பா, நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். வேதாகமத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆதியாகமம் 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். தேவன் வானத்திலிருந்து கூப்பிடுகிறார். ஆபிரகாமே ஆபிரகாமே. இவன் சொல்லுகிறான் இதோ அடியேன் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும், உன் ஒரே ஒரு சந்ததிக்குரிய பையன் ஈசாக்கு என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்ப? ஒரு பிள்ளையை தருவேன்னு 75 வயசுல சொல்றாரு. 25 வருடங்கள் கழித்து அவனுக்கு அந்த பிள்ளை வருகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உன் மகனை கூட்டிட்டு வந்து இன்னும் நான் காண்பிக்கிற மலையில வந்து அவனை எனக்கு பலி கொடு என்று சொல்லுகிறார். ஒரு ஆடு மாடுகளை பலியிடுவது போல உன் பிள்ளையை கூட்டு வந்து எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். உடனடியாக ஆபிரகாம் மறுத்து சொல்லவில்லை. ஆண்டவரே, நீர் இவனை கொடுத்தீரே, இப்ப இவனை கேட்கிறீரே, ஒரே பிள்ளை தானே, எதுவுமே அந்த இடத்துல அவன் மறுதாரம் சொல்லவில்லை. உடனே அந்த புறப்பட்டான், தன் மகனையும் அழைத்து கொண்டான், விறகுகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். தேவன் காட்டிய மலையின் உச்சிக்கு போனான். பலிபீடத்தை உண்டாக்கினான், கற்களினாலே விறகுகளை அடுக்கினான். போற வழியில மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, எங்கே ஆடு என்று சொல்லி கேட்கிறான். அப்ப பிள்ளை இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசமுள்ள வார்த்தை. கர்த்தரை பயப்படுகிறவன் நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீதான் அந்த பலி என்று அங்கவன் சொல்லல. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார்.
மேலே போனால் பலிபீடத்தை மகன் உதவியோடு கட்டினா, படுக்க வச்சான், கத்தியை ஓங்குறான், ஆண்டவர் நிறுத்துறார். பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, நான் அவன் ஆசை. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்டா. ஓ, ஏக சுதன் கூட பார்க்காம நான் கேட்டேன்னு சொன்னோன்னே எனக்காக நீ கொண்டாந்து பலியிட கொடுத்துக்க வந்தவாரு. நீ தேவனுக்கு பயப்படுறவன்றதை அறிந்து கொண்டேன். நம்முடைய செயல்களின் வழியாக தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். நம்முடைய செயல்களின் வழியாக தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பதை தேவன் அறிந்து கொள்கிறார். நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமின் செயல், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை தேவனுக்கு வெளிப்படுத்தியது. அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்தது. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பலியிட சொன்ன இந்த ஈசாக்கு தான் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். தேவன் அதை 100 மடங்கு பெருகச் செய்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் அந்த நிலத்தில் மகா பெரியவனாக அவன் மாறுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாயிருப்போமானால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். தேவன் நம்மையும் பெருகும்படி தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் இருக்கிற நிலையில இருக்கிறதோடு இல்லை, நம்முடைய நிலைப்பாடு பெருக வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திரு. முதலாவது ஆத்துமா தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது பூமியிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். அதுக்கு உதாரணம் தான் ஆபிரகாமின் மகன், அந்த சந்ததி ஈசாக்கு. அங்கே விதை விதைக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது பல மடங்கு பலன்களை தேவன் தரவரைக்கிறார். வர வர விருத்தி அடைந்தான், குறைந்து கொண்டு போகவில்லை, விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். இவ்வளவு ஏன் வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனை குறித்து அந்த அதிகாரம் அவனுடைய சரித்திர புஸ்தகம் தொடங்கும் பொழுதே முதல் வசனத்திலே பாருங்கள், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஆக தொடக்கமே யோபுவை குறித்ததான ஒரு காரியம். அவனுக்கு 7 பிள்ளைகள். அவன் சந்ததியிலே அவனுக்கு 7 பையன்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க. இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இவன் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாத்தானிடத்தில் ஆண்டவர் பேசும்போது, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருக்கிறார். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அவன் காலத்திலே பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல ஒரு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்போ பிசாசு சொல்லுவான், அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
3 காரியங்களை அவன் சொல்லுகிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆடு மாடு மிருகம் வீடுன்னு போது பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் 3 காரியங்களையும் தேவன் வேலியடைத்து வைத்திருந்தாராம். நீ வேலியடைத்து வைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து பெருகிற்று. அவன் கர்த்தருக்கு பயந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை சுற்றிலும் வேலி அடைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய சந்ததியை சுற்றிலும் தேவன் வேலி அடைக்கிறார். வேலி அடைப்பதோடு மாத்திரமல்ல, அவனுடைய சம்பத்து பெருக வைக்கிறார். அவன் கையின் கிரியைகளை பெருக பண்ணுகிறார். பிசாசுக்கே பொறாமை வர அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அவன் சந்ததி ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது ஒரு சந்ததியை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமானின் சந்ததி. நீதிமானின் சந்ததி. அந்த சந்ததி என்ன செய்யுமா? அப்பத்துக்காக இறந்து திரிவதில்லை. ஒரு அப்பத்துக்காக பிச்சை எடுக்கிறதில்ல, சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க. சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் நான் காணலை. ஏன்? கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:21. கையோடே கை கோர்த்தாலும் துஷ்டனுக்கு தண்டனை தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி எல்லா துன்பத்துக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா குறைவுகளுக்கும் விடுவிக்கப்படும். அந்த குறைவுகளிலிருந்து விடுவிக்கப்படும். அது நிறைவுள்ளதாய் நீதிமானுடைய சந்ததி மாறும். நீங்கள் நீதிமானாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:5. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு எப்பொழுதும் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அனுபவப்பட்டு சொல்லுகிற வார்த்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சந்ததிகள் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு குடும்பங்களில் உன் குடும்பம் தான், உன் சந்ததி தான் நீதிமானாக நான் கண்டேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான்
தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஆக தாம் போற வழியில, கர்த்தர் தனக்கு காட்டின வழியில இந்த நீதிமான் தெளிவாக அதிலேயே தொடர்ந்து போவான். யார் என்ன சொன்னாலும் அந்த வழியை மாற்ற மாட்டான். கர்த்தர் தனக்கு காட்டிய அந்த வழியில் உறுதியாக போகிறவனாய் இருக்கிறான். ஆக சங்கீதத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம், சங்கீதம் 1:6, சங்கீதம் 1:6, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் காட்டின வழியில போறான். அவன் போற வழி எது என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5 அதிகாரம் 12 வசனம், சங்கீதம் 5:12, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்துள்ளுவீர். காருண்யம் என்ற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். நீதிமான ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல, காருண்யம் என்கிற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 23 25 வசனங்கள். ரோமர் 3:23 25, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த காலத்தில் எப்படிங்க நீதிமான்களாக்கப்படுறாங்க? அந்த காலத்தில் ஆண்டவர் நேரடியாக பேசினார் மனுஷனோடு. ஆக அவர்கள் தேவனோடு நேராக பேசி எச்சரிக்கப்படும் பொழுது, நடத்தப்படும் பொழுது அவர்கள் நீதிமானானார்கள். இப்ப இந்த நாட்கள்ல எப்படி என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த மீட்பை கொண்டுதான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதைதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அவர் நீதி உள்ளவர், இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் மாற்றுகிறவருமாய் இருக்கிறார். அதை விளங்கச் செய்கிறார். அதை காலத்தினாலும் தேவன் அதை நமக்கு காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே விருத்த சேதனம் என்ற ஒன்று இருந்தது. அந்த விருத்த சேதனம் செய்தவர்கள் தான் அந்த நாட்களிலே நீதிமான்கள் என்று இருந்தார்கள். ஆனால் 30 வசனத்திலே பார்க்கிறோம், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஆக அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. நம்மளையெல்லாம் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஏசாயா 50:8-9, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னுடைய வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நீதிமானாக்குகிறவர்
எனக்கு சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிற தேவன் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் எனக்கு துணை செய்கிறார். நான் நீதிமான் ஆகும்படி அவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக நான் அழிந்து போகணும், நான் நாசம் போகணும், என்ன ஒன்றும் இல்லாமல் போகணும் என்று நினைக்கிறான் பாருங்க. அவன் யாரு? அப்படி சொல்ற மனுஷன் எவனுமே கிடையாது. அவனால ஒன்றும் பண்ண முடியும். அவன் சொல்றதுனால ஒன்று நடக்க போறது கிடையாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நீதிமானாக்குவதோடு மாத்திரமல்ல, துணை செய்கிறவராயும் இருக்கிறார். இந்த உலகமானது நம்மளை ஆக்கினைக்குள்ளாக சொல்லிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒன்று நம்மளை பார்த்து சொல்லும், நாசமா அழிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போக. இது மனிதனுடைய இயல்பான வார்த்தை. இந்த காலத்தில் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற உலகம். ஆக இந்த உலகத்தில் மனுஷர்கள் அப்படி இருப்பார்கள், நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. நீ குற்றவாளிடா, நீ தாண்டா தப்பு பண்ண, நீ தாண்டா பிரச்சனை பண்ண, நீதான் நீதான் நீதான். இது நம்மளை பார்த்து கை நீட்டி சொல்ற வார்த்தை. ஆனால் கவலைப்படாதீங்க, நம்மளை நீதிமானாக்குகிறவர் நமக்கு சமீபமாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு துணை செய்கிறவராயும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீதிமொழிகள் 24:15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே என்று துஷ்டனை பார்த்து தேவன் கட்டளையிடுகிறார். துஷ்டனே, நீ பதிவிராத, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி விடாத. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் எத்தனை தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். ஏன்னா கர்த்தர் அவனை நீதிமானாக்குகிறார், கர்த்தர் அவனுக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆகவே அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்க முடியும். அவனால் மறுபடியும் எழுந்து தேவனுக்கு சாட்சியாக, தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் அவனால் எழுந்து நிற்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும். நீதிமொழிகள் 15:28-29. நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். என்ன செய்யுமா? பேசும் சொல்லலை, கொப்பளிக்கும். அவன் வாயை திறந்தாலே அந்த இடத்துல கொப்பளிக்கும். நீதிமானுடைய மனசு என்ன வார்த்தை சொல்றதுன்றதுக்கு யோசிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அப்போ நீதிமான் என்னென்ன ஜெபம் பண்றானோ அவன் ஜெபம் பண்றதை கேட்கறதுக்கு அவருடைய செவிகள் அந்த இடத்துல கவனமாயிருக்கிறது. ஆக 2வது சந்ததி நீதிமானின் சந்ததி, அப்பத்துக்காக இறந்து தெரிவதில்லை. 3வது கடைசி சந்ததி இன்றைக்கு பார்க்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி.
இந்த சந்ததி என்ன செய்வாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 61:9, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து வருவார்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து வருவார்கள். எல்லாரும் சொல்வாங்க, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் நம்மளை புரிந்து கொள்வார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியாகமம் 12:1 முதல் 3. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்பா. நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போ. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உன்னோட பேசுறவன், உன்னோட பழகிறவன், உன்னோட இருக்கிறவன் அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 18 17 19. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் தனக்கு பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேவன் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாகிய ஆபிரகாமுக்கு எதையும் மறைப்பதில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? தான் சந்ததியும் அதே போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி தனக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஒரு காரியத்தில் ஆசீர்வதிச்சார் இல்லை, 2 காரியத்தில் ஆசீர்வதிச்சார் கிடையாது, சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அவன் என்னென்ன செய்கிறானோ, அவன் என்ன காரியங்களெல்லாம் பண்ணுகிறானோ அதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அதே அதிகாரம் 34-35 வசனங்களிலே அவன் ஊழியக்காரன், அவன் எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற சாட்சி. ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற சாட்சி. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அந்த காலத்தில் சீமான் என்று சொன்னால் மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆக இங்கே சொல்லப்படுகிறது,
கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இது அந்த காலத்து ஆசீர்வாதம். இந்த காலத்து ஆசீர்வாதம் என்ன? நல்ல வாகனங்களை தேவன் கொடுக்கிறார். நல்ல உத்தியோகத்தை குடும்பங்களை கொடுக்கிறார். எல்லா காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெருகும்படிக்கு தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அதோடு கூட இல்லை, அவன் சொல்றான், என் எஜமான் தன்னோட ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவருடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு தாங்க உன் பொண்ணை கேட்குறேன். எஜமான் எல்லாத்தையும் தான் மகனுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு தான் உன் பொண்ணை கேட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 2:7. உன் தேவனாகி கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து தருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து தருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். இவர்கள் பிரயாணப்பட்ட 40 வருஷமும் தேவன் இவர்களோடு இருந்தார். அதே போல இந்த நாட்களிலே நாம் வாழ்கிற எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்கிறோமோ அந்த வாழ்கிற அத்தனை வருஷங்களும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று சொல்லப்படுகிறது. நாம சொல்லணும், கர்த்தர் இம்மட்டும் என்னோடு கூட இருந்தார், இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தார், எனக்கு ஒன்று குறைபடவில்லை, இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் எனக்கு ஒன்றும் குறைபடாது என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனின் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். அறிக்கையிட வேண்டும். நாம் அறிக்கையிடுகிறோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 15:5. உபாகமம் 15:5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதல்ல, அந்த ஆசீர்வாதத்தில் உயர்றது. ஒரு வேலைக்கு போறியா, அந்த நிலையிலேயே கிளார்க்காவே இல்லை, கிளார்க்குக்கு மேலே ஒரு உயர்ந்த பதவி, ஹெட் கிளார்க்கு மேலே மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலே மேனேஜர் என்று எல்லா விதத்திலும் தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். தீமைக்கு நன்மை தீமையையும், அவன் நம்மளை உதாசனப்படுத்தினானா நம்மளும் அவனை உதாசனப்படுத்துவானா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்து ஆசீர்வதிங்க. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் யோபுவின் பின்னிலைமையை முன்னிலைமையை பார்க்கிலும் அதிகமாய் 2 தனையாய் ஆசீர்வதித்தார். யோபு 42:12. கர்த்தர் யோபுவினுடைய பின்னிலைமையை முன்னிலைமையை பார்க்கிலும் 2 தனையாய் தேவன் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சந்ததி. உங்களை தேவன் கர்த்தருக்கு பயப்படுவீர்களே ஆனால் தேவன் உங்களை
இந்த பூமி நிலத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேவன் செய்வார். நீங்கள் நீதிமானுடைய சந்ததியாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒருபோதும் காசுக்காக யாரிடத்தில் கையேந்தி போக மாட்டீங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாய், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாய் இருப்பீர்களே, ஆனால் ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த செய்தி கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய சந்ததியை குறித்த காரியங்களை கேட்டோம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி என்று சொல்லி அந்த சந்ததியை குறித்து நாங்கள் பார்த்தோம். அது பூமியை சுதந்திரிக்கும் என்று சொன்னது போல நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைச்சாம். ஆண்டவரே, நீதிமானின் சந்ததியை குறித்து பார்க்கிறோம். அவன் சந்ததி காசுக்காகவோ அப்பத்துக்காகவோ என்றைக்கு குறைபட்டதில்லைப்பா. அதுபோல குறைபடாதவர்களாக நாங்கள் இருக்க கிருபித்தார். நீதிமானுடைய சந்ததியாய் எங்கள் தலைமுறை தொடங்க கிருபை செய்யும். கடைசியாக நாங்கள் பார்த்தோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியப்பா. இந்த ஜனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளட்டும். நாங்கள் ஆண்டவரை குடியிருக்கிற தெருவில் உள்ளவர்கள், நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்கள், படிக்கிற இடத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. ஆக தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் சந்ததிக்கு, இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிக்கு தேவன் தலைமுறை தலைமுறையாக நீர் கொடுப்பீராக. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, வயது முதிர்ந்தவர்கள் முதற்கொண்டு சிறிய குழந்தைகள் வரை யாருக்கும் எந்த பலவீனமோ, எந்த வியாதியோ, எந்த சுகவீனமோ வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். அவர்களை பலத்தினாலும் இடைகட்டும், சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தனுடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாகிய நம்மோடும் கூட, நீதிமானின் சந்ததியாகிய நம்மோடு உங்களோடும் கூட, கர்த்தருக்கு சந்ததியான உங்களோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.